கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், இந்த வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், இந்த வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், இந்த வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், இந்த வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அன்பு தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாக எங்களை முன்குறித்து அறிந்து கண்டுகொண்ட எங்கள் தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை உம்முடைய கண்கள் கண்டதே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளை நம்ம தியானிப்பதற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஊழிய பாதையில் எங்கிலும் விசுவாசத்தை குறித்த போதனைகளை தன்னுடைய சீசர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருவதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் விசுவாசத்தை அதிகமாக முக்கியப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம்.
தேவனாலே எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். அவருடைய வல்லமையிலே அவர் குறைந்து போகவில்லை. அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசுவுக்கு எந்த அற்புதத்தையும் செய்ய வல்லமை உண்டு. இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பூமியில் உள்ள சகல அதிகாரங்களின் மேலும் அவருக்கு ஆளுகை இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் மனுஷருடைய வாழ்க்கையில் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமென்றால் அவர் நம்மிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் மேல் நாம் கொள்ளுகிற விசுவாசம். தேவன் மேலே விசுவாசம் வைக்காத எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்திலிருந்து ஒரு சிறிய அதிசயத்தை கூட, ஒரு சிறிய அற்புதத்தை கூட அவனாலே பெறவே முடியாது. தேவன் எல்லாம் செய்ய வல்லவராக இருந்த போதிலும் கூட அந்த தேவனுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற விசுவாசமாக இருக்கிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த பல மனிதர்களிடத்தில் அவர் கேட்கிறார், நீங்கள் நான் இதை உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு கேட்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று நீங்கள் எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்க முடியும். நமக்கு ஏன் விசுவாசம் அவசியம் என்றால், இந்த பூமியில் வாழும்போது நாம் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் விசுவாசம் போதாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று. உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு வேற ஒரு வழியும் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அந்த வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவர் தந்திருக்கிற அவருடைய பரிசுத்த வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் தேவன் மேலுள்ள விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகிவிட்டதென்றால் பைபிள் சொல்லுகிறது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. மத்தேயு 17:20 ஆண்டவர் சொன்னது போல உங்களால் எல்லாம் கூடும். எல்லா நன்மைகளையும் எல்லா மேன்மைகளையும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 11:24 படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவன் என்று. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே நிறைவாக இருக்கும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை கொண்டு நன்மைகளை தரும்படி நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் மனம் சோர்ந்து போய் நான் கொஞ்ச காலம் நம்பி இருந்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு விசுவாசமே இல்லை, எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று தளர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களானாலும், ஆமேன் ஸ்தோத்திரம், யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை இன்றைக்கி ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமேன், ஆண்டவரே என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 16:5 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்பட வேண்டும் என்று. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், உங்களுக்கு சொன்னது ஆண்டவர் நிறைவேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் பல விதத்தில் நெருக்கப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, சந்தேகம் அவிசுவாசமும் பலவிதமான கேள்விகளோடு கூட இருதயத்தில் பாரத்தோடு தேவன் எனக்கு நன்மை செய்வாரா, நான் தேவனிடத்தில் அற்புதத்தை எப்படி பெறப்போகிறேன் என்று
குழம்பி போய் ஆண்டவர் ஒரு குழப்ப நிலையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய அவிசுவாசம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இவர்களுடைய வியாதி நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்களுக்கு விரோதமான எல்லா சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். ஒரு நல்ல விசுவாசம், ஒரு பூரண விசுவாசம், ஒரு ஸ்திரமுள்ள விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுக்கு என் இயேசு சொன்னது போல, போ உன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொன்னது போல, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.